ஒரு அன்பளிப்பு பொருளை 1500 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 லாபம் பெற விரும்பி 1800 என விலை குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாபம் அப்படிங்கிறது எவ்வளோ? 150. ஸோ அதோட அடக்க விலை எவ்வளோ? 1500. அடுத்து 1800 என விலை குறிக்கிறார். அப்போ குறித்த விலை எவ்வளோ? 1800. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி எவ்வளோ தரணும்? ஸோ தள்ளுபடி குறித்த விலை விற்பனை விலைக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி பண்ணோம்னா தான் விற்பனை விலை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1800 மைனஸ் தள்ளுபடி. விற்பனை விலை நமக்கு இன்னும் தெரியலை. ஆனால் விற்பனை விலைக்கு முன்னாடி லாபம் அடக்க விலை இருக்கு இல்லையா? ஸோ லாபம் அடக்க விலை எவ்வளோ? லாபம் அடக்க விலை 1500, அடக்க விலை ஒரு 150. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது? இது எவ்வளோ வரும்? 1650. ஓகேவா? ஸோ இப்போ 1650 அப்படிங்கிறதா விற்பனை விலை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தள்ளுபடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தள்ளுபடி வேணும்னா தள்ளுபடி தூக்கி இந்த பக்கம் போடுங்க, 1650 இந்த பக்கம் போடுங்க. அப்போ 1800லேருந்து 1650 கழிச்சோம் அப்படின்னா அதுதான் தள்ளுபடி. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 150. ஸோ அப்போ ஆன்சர் தள்ளுபடி 150 ரூபாய்.